வீட்ல இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே புரோட்டீன் ரிச், கார்போஹைட்ரேட் கம்மியா, கார்போஹைட்ரேட்டே இல்லாம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குடுக்கணும். அதே சமயம் சிம்பிளாவும், ஹெல்த்தியாவும், டேஸ்ட்டாவும் இருக்கணும் அப்டின்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. கொண்டைக்கடலை வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி வித் ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது 2த்துக்கும் டெட்லி காம்பினேஷன். சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்ல இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொண்டைக்கடலை 200 கிராம் எடுத்துக்கோங்க. அத நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸிங் ஜார்ல தயிர் வந்து ஆடையோட நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழையும், புதினா தழையும் சேர்த்துட்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து, உப்பு, சர்க்கரை நம்ம சால்ட் அண்ட் ஸ்வீட் நமக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்வீட்னஸ் வேண்டாம்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்றத தவிர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் குடுக்க போறதுனால நான் லிமிட்டா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு கிரீன் சட்னி ரெடி. ஸோ இது வந்து நீங்க கிரில் சிக்கன் இல்ல பன்னீர் ஃப்ரை எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். வேக வச்ச கொண்டைக்கடலைய நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம கையில கூட மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும் மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அடிக்கும்போது. ஸோ அத வந்துட்டு நம்ம ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல ஃபைனா ஓட்டி எடுத்துக்கலாம். ஸோ அது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ 200 கிராமுக்கு நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைனா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு குளுட்டனா கிடைக்கும். அதாவது நீர் பதத்தோட கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா, லைட்டா அந்த கிரீன் சாஸே நீங்க லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு கொர கொரன்னு அரைச்சதுக்கப்புறம், அதில வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா நறுக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி தழை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை உங்களுக்கு நல்லா ஃப்ளேவரா இருக்கும். கூடவே வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாட் மசாலா ஆப்ஷனல் தான். ஸோ சாட் மசாலா ஆட் பண்ணோன்னா மற்ற ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு அதை விட்டுட்டு இந்த சாட் மசாலாவோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் சேர்த்துக்கிறது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இன்னொரு டைம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையிலேயே இது எல்லாத்தையும் பிசைஞ்சாலும் ஓகே தான். ஸோ நான் நல்லா ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ வந்து கார்போஹைட்ரேட் வந்துட்டு இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு டின்னர் சாப்பிடணும் இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணுன்றவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. வீட்டில் இருக்க அரைச்ச மசாலாஸ் தான். அதே மாதிரி கொண்டைக்கடலை வேறு எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஒரு ஸ்டோர் பாட் பொருளும் நம்ம இதில் ஆட் பண்ணல. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கட்லெட்டுக்காக ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். வந்துட்டு தட்டும் போது உடஞ்சி போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு சைஸ் பண்ணிடலாம் நம்ம கட்லெட் சைஸ்க்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பைண்டிங் வராது. அதுக்காக நம்ம கடலை மாவு வந்து ஆப்ஷனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி 2 பக்கமும் தவால வச்சு செமி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி குக்குடு சன்னா தால் அந்த வெங்காயம் இதெல்லாம் குக் பண்ணால் போதும். 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான சன்னா தால் கட்லெட் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இதோட கிரீன் சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தி உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.